ஹாய் கைஸ், நவடேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டோரி போடுறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறோம். எதுக்கு போடுறோம்? கொஸ்டின் மார்க். சும்மா நம்ம தேட்டருக்கு போனோம், அங்கே போனோம், ஓகே ரைட் ஓகே. நான் வந்து மோர் தென் ஒரு 5 இயர்ஸாக வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறேன்றத ஸோ கரெக்டாக நான் போடுவேன். அந்த விஷயத்த பண்ணி முடிச்சிட்ட பிறகும் போடுவேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிம் ஓப்பன் பண்ண போகிற சொல்லியிருப்பேன், ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணியிருப்பேன். சில எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம ஜிம்மில் வரப்போகுதுன்னு சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக அதை வர வச்சிருப்பேன். ஸோ எதனால இதை நான் முன்னாடியே போடுறோன்னா, நமக்கு நம்மளை கமிட்டடாக பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்காக உழைக்க ஆரம்பிக்கும். சொல்லிட்டோம் 4 பேர் நம்மளை அசிங்கப்படுத்திடக்கூடாதுன்றத அட்லீஸ்ட் நம்ம வந்து அதுக்காக ஒரு புஷ் பண்ணிகிட்டே இருப்போம் டே பை டே. ஏன் சிங்கிள் அவர் கூட. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து நீங்கள் அதை ஷோகேஸ் பண்ணாமல் நிறைய விஷயம் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கிறாங்க. என்னடான்னு கேட்டால் கூட இன்னைக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சீக்கிரட்டாக நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. ஏன் நான் வந்து நிறைய விஷயம் பண்ணி நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். எதுக்காகனா ஒரு சின்ன சின்ன பசங்களுக்காக நம்மளை பார்த்து ஆசை வரும்ல, ஒரு சோம்பேறித்தனம் கிரியேட் ஆகாமல் இருக்கும்ல. ஸோ அந்த பசங்க ஒரு கொஸ்டின் கேட்டானுங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணி சரிடா உனக்கு அந்த திறமை இருக்குன்னா கண்டிப்பாக நீ முன்னேறுன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாமே என்னால் பண்ண முடியும். நான் பண்ண நிறைய பிஸ்னஸ் இருக்குது. சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் அது கம்மிட் ஆகுங்க. ஸோ நீங்கள் பண்ண போகிறன்றதை ஷோ பண்ணுங்கள், தப்பே கிடையாது. சோஷியல் மீடியா இஸ் எ லேர்னிங் பர்பஸ். அது நம்ம வந்து தப்பான விஷயங்களை யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நல்ல மோட்டிவேஷன் பாருங்கள். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா மூலயமா.